செய்யுங்க கருவேப்பிலைகளை. நீ என்ன சின்ன வயசுல என்னெல்லாம் செஞ்சீங்களோ அதை உங்க தம்பிங்களுக்கு சொல்லி காட்டுங்களாக்கும், அண்ணன் தம்பிங்களுக்கு. ஒரு பொருள் வச்சா ஒரு இடத்துல இருக்கிறதா எல்லாத்தையும் பிடிச்சி தள்ளி விட்டுறீங்க. எப்படி பறக்குது பாருங்க, அப்படியே முடி பாருங்க எப்படி பறக்குது. நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி என்கிட்ட, இது எனக்கு கரெக்டாக அமையுது. டைமிங் வந்து எனக்கு கரெக்டாக அமையுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ குட்டி வச்சுருக்கீங்க, எப்படி ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். என்னென்னா முடி வந்து நிறைய இருக்கும். ஒரு குட்டி நம்ம சாசா குட்டி இருக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் அவ்வளோ முடி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 7, அப்புறம் குட்டி 1, 5 குட்டி, இன்னொரு குட்டி 6, 13 குட்டி, 11 குட்டி, 2 பெரிய பெரிய அம்மா அப்பா எங்கெல்லாம் சேர்க்குறப்ப 13 பேர். அப்போ முடி வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. எப்படி ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் பண்ணலாமா இல்லையான்னு கேட்டிங்க. கண்டிப்பாக அது முடியாது. டாக்டர்கிட்டே நம்ம கேட்டோம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அனிமல்ஸ்க்கு வந்து முடி உதுறது வந்து அது வந்து நார்மல் தான். அவங்க கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க முடி உதுறதா செய்யும். நம்ம தான் டெய்லி சீவி அதை சரி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே, முடி கொட்டுறதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே கிடையாதான் சொல்லப்போனால். நம்ம ரெகுலராக அதை அவங்களுக்கு சீவி விட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருந்தோன்னா அது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல், ஏன்னா அதிகமாக உதுறது கொஞ்சம் கம்மியாகும். ஆக மொத்தம் முடி கொட்டுறதெல்லாம் நிற்காது. நாங்கள் எதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வீட்டுக்குள்ளே என்னெல்லாம் வச்சுருக்கோம் தெரியுங்களா, அதே தான் இப்போ நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். உங்களுக்கும் தேவைப்பட்டால் நீங்களும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீட்டில் கேட் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வைக்கிறது நல்லது. கேட் இருந்தால் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டுக்கு டஸ்ட்டெல்லாம் நிறையா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். முதல் முறையாக நாங்கள் வாங்கினது இதுதான். அவங்களுக்கு ப்ரஷ்ஷு, தலைக்கு சீவுறது, அதெல்லாம் வாங்கினோம். அதுக்கப்புறமா இந்த முடி எடுக்கிறதுக்காக, நம்ம உடம்புல இருக்க முடிங்களை எடுக்கிறதுக்காக வாங்கினது இந்த ப்ரஷ்ஷு தான். இது வந்து லென்த்தாக இருக்கும். இதோட இதை கனெக்ட் பண்ணுறதை காணோம். இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ இவங்க பெட்டில் படுக்கிறாங்க பாருங்க, அப்போ வந்து நிறைய முடி வரும். இந்த மாதிரி அவங்க எடுத்தோன்னா முடி வந்து அப்படியே இதில் வந்து வரும். படுத்திருக்கேன் பாரு, எந்திரிடா, இங்கே பாருங்க எவ்வளோ முடி வந்திருக்குங்க. பெட்டில் இருக்க முடி. இதை வந்து நாங்கள் தூங்குறக்கப்ப ஒரு நேரத்துக்கு எட்டி உன்ட காட்டணுமாக்கு வந்தா. சரி பாரு, எல்லாம் உங்கள் முடி தான். பார்த்தியா எத்தனை முடி வந்திருக்கு பாரு. குடும்பமாக பெட்டில் தான் படுத்திருக்கீங்க. எடு, இந்த எடு, நல்லா எடு, நல்லா போ. யாசா குட்டிக்கு என்ன அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி எடுத்தோம்னா முடி வந்து நல்லா வரும். இந்த மாதிரி நம்ம அப்படியே கொஞ்சம் அப்படி அழுத்தி இப்படி தேய்ச்சோம்னா அதில் முடி ஒட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்துடும். இது வந்து நாங்கள் ட்ரெஸ்ஸில் இருக்க முடியெல்லாம் எடுக்கலாம், சோஃபாவில் இருக்க முடியெல்லாம் எடுக்கலாம்னு நினச்சி வாங்கினது. இப்போ வந்து என்னென்னா பெட்டில் இருக்க முடிங்களையெல்லாம் எடுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து லிங்க் வைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ முடி. அடுத்து வந்து இந்த ரோலர். இது வந்து நான் முன்னாடியே வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் இப்போ நாங்கள் எல்லாம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு கலர் ட்ரெஸ் போடுறதையே நாங்கள் நிறுத்திட்டோம். ஏன் தெரியுங்களா, இவங்க முடி வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டால், நல்ல டார்க் கலர் ட்ரெஸ் போட்டாலே போச்சு, முடி பூரா ட்ரெஸ்ஸில் ஒட்டிக்குது. அதனால் நாங்கள் அந்த ட்ரெஸ்ஸவே கருப்பு கலரே அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இந்த மாதிரி இது வந்து முடியெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பீல் பண்ணிட்டோம்னா இது வந்து கீழே போட்டு இதில் வந்து அந்த பசை ஒட்டியிருக்கும். அப்படியே நம்ம ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி பண்ணோன்னா அதில் இருக்க முடி, நம்ம ட்ரெஸ்ஸில் இருக்க முடியெல்லாம் வந்துடும் வெளியில், தெரியுமா, அந்த மாதிரி முடியெல்லாம் வந்துடும். இது வந்து அஸ்மாவோட கருப்பு கலர் கோட். இது அதில் எப்படி முடி ஒட்டியிருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து எடுக்கலாம் பாருங்கள். இப்படி எடுத்தோன்னா முடியெல்லாம் போயிடும். கருப்பு ட்ரெஸ் இவங்க போட்டாங்கன்னா, பசங்க யாராவது போட்டு வெளியில் போட்டு போனாங்கன்னா நாங்கள் இந்த ரோலர் வச்சு தான் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இப்படி வந்துடும். இதை ஒரு 2-3 தடவைக்கு 2 நாளைக்கு இப்படி யூஸ் பண்ணலாம். இதை பாருங்கள் இவ்வளோ சுத்தமாக போயிடுச்சு இந்த ஒரு இடம். அவ்வளோதான். சார் பார்த்துட்டு இருக்காரு. ஆமாம், அவர் வந்து என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்ஸ்பெக்ஷன் பண்ணி இவர் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாரு. அடுத்து இவங்க க்யூட்டாக இருப்பாங்க. இந்த புள்ள அமைதியான புள்ள. ஆமாம், இவன் ஒல்லியாக இருந்தியா, சிஞ்சு வந்து குட்டி போடுறப்ப இவன் ஒல்லியா இருந்தியான். இப்போ எதுக்கு இவன் குண்டாயிட்டான் தெரியுமா, அவங்க அம்மாட்ட தாய்ப்பாலை குடிச்சு நல்லா குண்டுன்னு ஆயிட்டியான். கூப்பிட்ற நேரத்துல கொஞ்சம் மாட்டான், அவனுக்கு தோன்றப்பதான் கொஞ்சம். அடுத்து இது 2வது ஐட்டம். நான் ஒவ்வொரு பொருளும் காட்டுறப்ப எல்லாம் அதோட லிங்கை ஸ்க்ரீனில் இருக்கும். நீங்கள் தொட்டிங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்குள்ளே போகும். நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கோங்க. உருளை கருவாப்பையில இருறா தங்கப்பில் வாடி. அப்புறமா இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து
இவங்களுக்கு சீவுறதுக்கான ப்ரஷ்ஷு. இந்த மாதிரி சீவணுன்னா ஏய் ஓடி போயிட்டான். இந்தா இவனுக்கு அவ்வளோவா இல்லை. இந்த இப்படி அமுத்தினோன்னா முடி வந்து வெளியில் வரும். அதுக்கப்புறமா இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டீம் ப்ரஷ். இவங்களுக்கு ஸ்டீம் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு பட்டன் இருக்கும் தான் ஆன் ஆஃப். இதுக்குள்ளே ஒரு பாட்டில், குட்டி பாட்டில் இருக்கும். இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி தண்ணி ஊற்றிட்டு இதை இப்படி பண்ணோம்னா இதில் வந்து ஸ்டீம் வரும். அவங்களுக்கு ஈரப்பதத்தோடு அப்படி சீவினோம்னா முடி வந்து பறக்காமல் இருக்கும். இதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. எத்தனை பொருள் வாங்கி வச்சுருக்கோம் பாருங்கள். இதுக்கு முன்னாடி காட்டினதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸில் இருக்க முடி, பெட்டில் இருக்க முடியெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டில் முடி அவ்வளோ அதிகமாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை எப்படி ரிமூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கூட்டினோம்னா மேலே மேலே பறக்கும். அந்த மாதிரி பறக்காமல் இருக்கிறதுக்கு இந்த வேக்யூம் தான் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறது. மேலே எல்லாம் அந்த ஸ்டெப்புக்கு எல்லாம் அந்த மூளையிலெல்லாம் க்ளீன் பண்ணாது. இது சும்மா இந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல மட்டும் க்ளீன் பண்ணுறதுக்கு. இது கூட நிறைய ப்ரஷ் எல்லாம் கொடுப்பாங்க, குட்டி குட்டி ப்ரஷ் எல்லாம் கொடுப்பாங்க மூலையிலெல்லாம் பண்ணுறதுக்கு. சரி, ஆனால் நாங்கள் இது வந்து ஃப்ளோரில் இருக்கிறத மட்டும் நாங்கள் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். நாங்கள் வாங்கினது இது வந்து அஹோரா பிராண்டில் இந்த ஒரு இது வீடு வந்து தரையெல்லாம் ஃப்ளோர்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. அடுத்தது இதுதான் ரொம்ப ரொம்ப நாங்கள் முக்கியமாக யூஸ் பண்ணுறது என்னென்னா இந்த வேக்யூம் தான். மாட்டிட்டு அங்கே இருந்தால் கூட இப்போ முடி இப்படி பறந்தா கூட முடி இப்படி மேலே பறக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே இதை வந்து இப்படி பண்ணோம்னா அந்த முடி வந்து உள்ளே போயிடும், இழுத்துக்கும். எந்த மூலையில் முடி இருந்தாலும் சரி அந்த வேக்யூமை எங்களுக்கு இதுதான் முடியை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டெப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ முடி இருக்கும் எங்களுக்கு. அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது இதை வச்சு தான் பார்த்துக்கோங்க. நல்லதா. ஆனால் என்னென்னா சவுண்டு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி அப்படியே இப்படி க்ளீன் பண்ணலாம். அப்படியே இந்த மாதிரி பண்ணோன்னா அந்த முடியெல்லாம் உள்ளே இழுத்துக்கும். முடி மட்டும் இல்லை, கீழே வந்து நமக்கு டஸ்டெல்லாம் இருந்தால் கூட அந்த முடியோட சேர்ந்து இது வந்து நல்லா இழுக்கும். இந்த மாதிரி நான் இப்போ சும்மா லைட்டாக தானே போட்டேன், அதனால அங்கனுக்குள்ளே இருந்த முடி மட்டும்தான் வரும். ஏன்னா மீதியெல்லாம் உள்ளே போயிருக்கும். இந்த ப்ரஷ்ஷில் வந்து லைட்டாக ஒட்டியிருக்கிறது மட்டும் காட்டுறேன், மீதியெல்லாம் இது வழி உள்ளே போயிடும். இது வந்து ஃப்ளோரெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். இதே கலட்டிட்டு இதே மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இதே கலட்டிட்டு இதே மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இதே கலட்டிட்டு இதே மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற வேக்யூம் கிளீனர். நம்ம வந்து பூனை முடி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதான் இங்கே வந்து ஹேர் ஃபாலுக்கு வந்து கண்ட்ரோல் வந்து எங்களுக்கு இதுதான். கண்ட்ரோல் இல்லை, வீட்டுக்குள்ளே இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு. இப்போ கொஞ்ச நாளாகவே வீட்டில் வேலை நடந்துகிட்டு இருக்கிறதுனால அதிகமாக வேலை பண்ணுறதில்ல, அப்படியே வீட்டுக்குள்ளே முடிக்குள்ளே தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் 13 குட்டி இருக்கே, உங்கள் வீட்டில் எப்படி சமாளிக்கிறீங்கன்னு கேட்டிங்களா? அந்த 13 குட்டியும் நம்ம சமாளிக்கிறதுக்குள்ளே ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டம்தான் இது. ஒரு குட்டி 2 குட்டினா ஓகே, ஆசைக்கு வந்து ஒரு குட்டி வச்சுக்கலாம், அவங்களுக்கு ஜோடியாக இன்னொரு குட்டி வச்சுக்கலாம். ஆனால் அவங்க போடுற குட்டியெல்லாம் வச்சுக்கணுன்னா ரொம்ப சகிப்புத்தன்மையும் ரொம்ப பராமரிக்கிற ஒரு எண்ணமும் இருந்தால் மட்டும் நீங்கள் வளர்க்கலாம். எல்லாத்தையுமே நீங்கள் வச்சு மெயின்டைன் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி, இவ்வளோ கேட் வச்சுருக்கீங்க, இது உங்களால் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான், இவங்களை சமாளிக்கிறது கஷ்டம்தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பானுங்க, அவங்கள சமாளிக்கிறது கஷ்டம்தான். ஆனால் என்னென்னா அவங்கள நம்ம குழந்தையா நான் பார்க்குறப்போ அதெல்லாம் பெரிய கஷ்டமாகவே தெரியாது. ஏன்னா நம்மளை பார்த்துமே ஓடி வருவாங்க. அப்படியெல்லாம் இருக்கிறப்போ நமக்கு வந்து அது வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் வளர்க்குறதுக்கு. அவங்களுக்கு சாப்பாடு போடுறது மற்றெல்லாம் பண்ணுறதப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு குழந்தை இப்போ வீட்டிலேயே குட்டி போடுறதுனால அந்த குட்டிங்களை எனக்கு விற்கிறதுக்கு மனசில்லை. ஏன்னா குழந்தைங்கள அழகாக நம்ம பார்க்குறப்போ அந்த குட்டி இன்னொரு வீட்டுக்கு கொடுத்து அவங்க எப்படி வளர்ப்பாங்களோ அப்படின்றதுனால எனக்கு அதை கொடுக்கவும் மனசில்லை. அதனால நான் எல்லாத்தையுமே வச்சிட்டு இருக்கேன். சிஞ்சுக்கு வந்து கோவம், அவளுக்கு பொழுதனைக்கு நான் மீன் போடணும்னா நான் எங்கே போகிறது மீனுக்கு? அவளுக்கு வந்து தனியாக மீனை எடுத்து வச்சிருவேன். மீன் எடுத்து வச்சு போய் சாப்பிடணும் இல்லையா? சாப்பிடாம பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு போய் அந்த மீனை பூரா சாப்பிட வச்சுட்டு இவ சும்மா உட்காந்துருக்கா. என்ன செய்யறது? நான் 3 நேரத்துக்கும் மீன் போட முடியாதா? ஒரு நேரம் மீன் போடுவேன், அப்புறமா ஏதாவது ஃபுட்டு எதுனா போட்டுக்கிடுவோம், அப்புறம் தூங்கிடுவாங்க. 3 நேரம் மீன் கேட்கறதுனால கோவத்தில் உட்காந்துருக்கா அவள். அதாவது சின்ன குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா குட்டீஸ் எல்லாம் வந்து இங்கே வீடு ஹால் ஃபுல்லாக விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய அப்டேட் வந்து அடுத்தடுத்து நிறைய இருக்குது இவங்களுக்கு. நான் என்ன இத்தனை பேரை வச்சு நான் எப்படி சமாளிப்பேன், அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற வீடியோலாம் அடுத்தடுத்து வந்து நான் சொல்கிறேன். ஹேர் ஃபால் அப்படிங்கிறது தவிர்க்கவே முடியாது. எந்த பெட் வச்சுருந்தாலும் ஹேர் ஃபாலை வந்து தவிர்க்கவே முடியாது, அது இருக்க தான் செய்யும். அதை நம்ம டெய்லியும் கண்ட்ரோல் அதை டெய்லியும் நம்ம வந்து வீடை க்ளீன் பண்ணிவிட்டு அவங்களையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டோன்னா அது ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். மற்றபடி எதுவும் பண்ண முடியாது.
இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகாது. நான் டாக்டர்கிட்டே கன்சல்ட் பண்ணிட்டு எப்படியாவது முடி கொட்டுறதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, முடி கொட்டுறதெல்லாம் நிறுத்தவே முடியாதுமா, அதெல்லாம் இயற்கையாக இருக்கிறது, அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி வேற என்ன பண்ணுறது, நம்மளே இதை வந்து வீட்டுக்குள்ளே இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாமோ அதுக்கான தேவையான பொருட்கள்லாம் வாங்கி வச்சுட்டு நம்மளே எல்லாம் பண்ணிக்கணும். என்னடா 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 என்னம்மா என்னங்கடி இங்கே ஒரு பேப்பர் திங்காதடா அப்படா.